Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMS Residential College, Madurai. Today, discuss about the diatomic vibrating rotator. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா டயட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டயட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போது வித் அடிஷ்னலாக அந்த மாலிகுல்ஸில் ரொட்டேஷனும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்போம். தென் என்னது ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜே, ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் ஜே அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் வைப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது தென் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும்போது தென் அதோட பாண்டு லென்த் இன்க்ரீஸ், அதாவது எக்ஸ்டென்ஷன் அண்டு கம்ப்ரஷன் ஆகுது அப்படிங்கிறத நினைச்சிருப்போம், பார்த்துருப்போம். வைப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷனல் ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, பெண்டிங் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஒரு மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும்போது வைப்ரேஷன் நடக்கும்போது தென் அதோட அடிஷ்னலாக தென் 1000 நம்பர் ஆஃப் ரொட்டேஷனும் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்யணும் இந்த கிளாஸில் பார்க்குறோம். ரொட்டேஷனும் ஃபார்ம் ஆகும். வைப்ரேஷன் நடக்கும்போது தென் அதை தொடர்ந்து அடிஷ்னலாக த லார்ஜ் நம்பர் ஆஃப் ரொட்டேஷனும் அந்த மாலிகுல்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. தென் த டயட்டாமிக் மாலிகுல் கேஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி செப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜே ஈக்குவல் டு 1 to 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். தென் ரொட்டேஷனல் எனர்ஜியோட செப்பரேஷன் அப்படிங்கிறத ஜே ஈக்குவல் டு 1 to 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். தென் டயட்டாமிக் மாலிகுல்ஸோட வைப்ரேஷனல் எனர்ஜி செப்பரேஷன் எக்ஸாம்பிள் பாருங்க, HCl மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் V ஈக்குவல் டு 3000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் இதில் ரொட்டேஷனல் அப்படின்னு சொல்லும்போது ஜே, வைப்ரேஷனல் அப்படின்னு சொல்லும்போது V அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம், இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அப்போ மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பார்ன் ஒப்னிஹைமர் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல் E டோட்டல்ஸ் ஈக்குவல் டு E ரொட்டேஷனல் ப்ளஸ் E வைப்ரேஷனல் இன் ஜூல்ஸ் அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொட்டேஷனலையும் ப்ளஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி லெவலை ஆட் பண்ணும்போது அந்த மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல் கிடைக்குது. இப்போ இதில் நம்ம ஜூல்ஸில் சொல்லியிருக்கோம். இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் யூனிட் சென்டிமீட்டர் யூனிவர்ஸில் சொல்லும்போது எப்படி எழுதுறோம்னா E total equal to E rotation plus E vibration சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறத எழுதுறோம். இப்போ இந்த ரொட்டேஷனையும் வைப்ரேஷனுக்குரிய ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனையும் வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனையும் அந்த எனர்ஜிக்குரிய எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்த ஈக்குவேஷனில் ஆட் பண்ணுறோம். தென் E J, V, then molecule E அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி லெவல் ஃபார் ரொட்டேஷன், எனர்ஜி லெவல் ஃபார் வைப்ரேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா தென் ரொட்டேஷன் எனர்ஜிக்குரிய எக்ஸ்பிரஷனும் ப்ளஸ் வைப்ரேஷன் எனர்ஜிக்குரிய எக்ஸ்பிரஷனும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். இப்போ EJ அப்படின்னு பார்க்கும்போது இந்த எனர்ஜியாக ரொட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது J into J plus 1 இது நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா பியூர் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா நடக்கும் போதே இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம் பார்த்துருப்போம். இப்போ PJ into J plus 1 மைனஸ் DJ ஸ்கொயர் into J plus 1 ஸ்கொயர் ப்ளஸ் HJ கியூப் into J plus 1 கியூப் ப்ளஸ் டாட். இதில் J அப்படின்னு சொல்லும்போது ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர், B அப்படின்னு சொல்லும்போது ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் then plus added vibrational energy level. Then vibrational energy level for
திஸ் டேர்ம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த வைப்ரேஷன் எனர்ஜிக்குரிய ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா வி ப்ளஸ் ஆஃப் ஒமேகா பார் இ மைனஸ் வி ப்ளஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஒமேகா பார் இ எக்ஸ்இ சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த ஒமேகா பார் இ அப்படின்னு சொல்லும்போது ஈக்விலிபிரியம் ஆசிலேஷன் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் எக்ஸ்இ அப்படின்னு சொல்லும்போது அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். நம்ம போன கிளாஸில் வந்து அந்த அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு படிக்கும்போது தென் எக்ஸ்இ அதோட வேல்யூ வந்து என்ன பார்த்துருப்போம்னா தென் 0.01 ரேஞ்சில் பார்த்துருப்போம். இந்த எக்ஸ்இயோட வேல்யூ வந்து எப்படி அப்படின்னா தென் வி இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து மோர் க்ளோஸ்லி, அதாவது என்னது ரொம்ப க்ரோடாக இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரத்தோட லைன் அப்படிங்கிறத நினைப்போம். அன்ஹார்மோனிசிட்டி நடக்கும்போது இதை பார்த்துருப்போம். சரியா? அப்புறம் ரொட்டேஷனல் எனர்ஜியும் வைப்ரேஷனல் எனர்ஜி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல் கிடைக்குது. அடுத்து இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா vibrational energy in ground state, vibrational energy in first transition state V is equal to 1, V is equal to 0. இதில் V is equal to 0 சொல்லும்போது ground state energy for vibration, V is equal to 1 அப்படின்னு சொல்லும்போது first transition state for vibration energy. அப்போ இந்த V is equal to 0லேயே என்ன இருக்கு, நமக்கு அடிஷனலாக ஃபாலோயிங் தி ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்குது. ரொட்டேஷனல் எனர்ஜி சொல்லும்போது இந்த இந்த வைப்ரேஷனல் எனர்ஜி லெவலுக்குள்ளேயே அடிஷனலாக நமக்கு இத்தனை டைப் ஆஃப் ரொட்டேஷனல் எனர்ஜி தான் நம்பர் ஆஃப் ரொட்டேஷனல் எனர்ஜி என்ன செய்யுது ஃபார்ம் ஆகுது. ரொட்டேஷனல் எனர்ஜி சொல்லும்போது ஜே அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரிங்க ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டன் ஸ்டேட்லேயும் வைப்ரேஷனல் எனர்ஜி இருக்கும்போது வைப்ரேஷனல் எனர்ஜி இருக்கும்போது அதோட அடிஷனலாக நமக்கு என்ன இருக்குது, ரொட்டேஷனல் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத இந்த கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ V is equal to 0னா க்ரௌண்ட் ஸ்டேட் வைப்ரேஷனல் எனர்ஜி ஸ்டேட்டு, தென் V is equal to 1 அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் ஸ்டேட்டு வைப்ரேஷனல் எனர்ஜி ஸ்டேட் ஆர் என்னது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டையும் வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ இதில் பாருங்கள் ஜே டபுள் பிரைம் ஜே சிங்கிள் பிரைம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஜே டபுள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது ரொட்டேஷனலுக்குரிய லோயர் ஸ்டேட், ரொட்டேஷனல் எனர்ஜிக்குரிய லோயர் ஸ்டேட். ஜே டபுள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது ரொட்டேஷனல் எனர்ஜிக்குரிய ஹையர் எனர்ஜி ஸ்டேட், அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆர் டிரான்சிஸ்டன் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ இந்த மாலிகுல்ஸோட ஓவரால் எலக்ட்ரானிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணும்போது அந்த டயட்டாமிக் மாலிகுல்ஸோட செலெக்ஷன் ரூல் பார்க்கணும். இதில் வைப்ரேட்டிங் டயட்டாமிக் ரொட்டேட்டாரில் தென் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்க்குரிய செலெக்ஷன் ரூல் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது த எனர்ஜி சேஞ்ச் இன் வைப்ரேஷனல் எனர்ஜி ஈக்குவல் டு +or-1 அண்ட் +or-2 அப்படிங்கிற பார்க்கணும். இது வந்து எது புரியுதுன்னா த சேஞ்ச் இன் வைப்ரேஷனல் எனர்ஜி டெல்டா வி அப்படிங்கிறது. இப்போ அடுத்து சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் எனர்ஜி டெல்டா ஜே இஸ் ஈக்குவல் டு +or-1 அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டுமே எது புரியுதுன்னா வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுலுக்குரிய செலெக்ஷன் ரூல். இது வந்து என்னது வைப்ரேஷனுக்குரியது, இது ரொட்டேஷனுக்குரிய செலெக்ஷன் ரூல். இதில் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டன் ஸ்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது V is equal to 0 to V is equal to 1. அதாவது இந்த டிரான்சிஸ்டன் ஸ்டேட் நடக்குது, தென் அப்ளை ஃபார் செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவலில் என்ன செய்யறோம், கால்குலேட் பண்ணுறோம். இந்த மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவல் பார்க்கும்போது டெல்டா இ ஜே கமா வி ஈக்குவல் டு இ ஜே பிரைம் வி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஜே டபுள் பிரைம் வி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து மாலிகுல்ஸோட ஓவரால் எனர்ஜி லெவலை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன். அப்போ இதில் ஜே சிங்கிள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது ஹையர் ஸ்டேட், ஜே டபுள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது லோயர் ஸ்டேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ண போகிறோம். இதில்
வியோட வேல்யூ வந்து 0, அடுத்து வியோட வேல்யூ வந்து 1. அப்போ 1ல் இருந்து நமக்கு எங்கே போகுது, 0வுக்கு போகும்போது நம்ம இந்த டேர்மை என்ன செய்யணும், எழுதுகிறோம். இப்போ பார்ப்போமா, இப்போ வி ஜே பிரைம் இந்த இதில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் என்னதுன்னா ரொட்டேஷனல் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்ம் இதில் இந்த dj ஸ்கொயர் j+1 ஹச் ஜே இந்த டேர்ம் என்ன செஞ்சிடணும்னா இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் ஆனது என்னது வெரி வெரி மைனர் எஃபெக்டாக இருக்கிறதுனால, ஸ்பெக்ட்ரலோட இன்டென்சிட்டி ஆஃப் லைன் வந்து வெரி வெரி லோவாக இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன நெக்லிஜிபிள் பண்ணிட்டு இந்த மட்டும் தான் இருக்கும். bj இன்ட்டு j+1 ப்ளஸ் v+1/2 ஒமேகா பார் இ இந்த டேர்ம் மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம், மென்ஷன் பண்ணி எழுதுவோம். இந்த டேர்ம் வந்து என்ன செய்யணும், இக்னோர் ஆகும். அப்போ இதில் bj பிரைம் இன்ட்டு j பிரைம், இதில் j அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது j பிரைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இப்போ bj பிரைம் இன்ட்டு j பிரைம் +1 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆஃப் ஒமேகா பார் இ. இப்போ 1 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வியோட வேல்யூ 1 மைனஸ் 2 1/4 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற போட்டுருக்கோம். இந்த ஹோல் ஸ்கொயர் 2 1/4 ஒமேகா பார் இ எக்ஸ் இ மைனஸ் அடுத்து எதுக்குரிய ஈக்குவேஷன் எழுதுறோம்னா ரொட்டேஷனுக்குரிய ஈக்குவேஷன் பி இந்த டேர்முக்கு 0 டேர்முக்கு இந்த டேர்முக்குரிய ஈக்குவேஷன் வந்து பி ஜே டபுள் பிரைம் இன்ட்டு ஜே டபுள் பிரைம் +1 ப்ளஸ் ஆஃப் ஒமேகா பார் இ மைனஸ் 1/4 ஒமேகா பார் இ எக்ஸ் இ அப்படிங்கிறது. இப்போ இந்த ஓவரால் மாலிகூல்ஸோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒமேகா பார் 0 ப்ளஸ் பி இன்ட்டு ஜே பிரைம் மைனஸ் ஜே டபுள் பிரைம் இன்ட்டு ஜே பிரைம் ப்ளஸ் ஜே டபுள் பிரைம் +1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேர்ம் அப்படிங்கிறது. The next discuss about the spectrum of vibrational and rotational energy level அப்படிங்கிறத பார்ப்போம். Then இதில் V is equal to 0, V is equal to 1, then V is equal to 0ல இத்தனை நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ரொட்டேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி V is equal to 1ல இத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து என்ன செஞ்சிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் ஜே டபுள் பிரைம் ஜே சிங்கிள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஜே டபுள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது லோயர் ஸ்டேட், ஜே சிங்கிள் பிரைம் அப்படின்னு சொல்லும்போது ஹையர் ஸ்டேட். இப்போ இதில் இந்த ஃப்ரீக்வன்சி சைடு பார்க்கும்போது என்னன்னா டெல்டா ஜே ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த சைடு பார்க்கும்போது டெல்டா ஜே ஈக்குவல் டு +1 அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இந்த இது பூராமே என்னன்னா லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு, இது பூராமே என்னன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு அப்படின்னு பார்க்குறோம். லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு அப்படின்னு சொல்லும்போது டெல்டா ஜே -1, ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு அப்படின்னு சொல்லும்போது டெல்டா ஜே ஈக்குவல் டு +1. இது எங்கேருந்து போகுதுன்னா வைப்ரேஷன் க்ரௌண்ட் ஸ்டேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைடல் ஸ்டேட்டுக்கும், அதே மாதிரி ரொட்டேஷனல் க்ரௌண்ட் ஸ்டேட்டில் இருந்து ரொட்டேஷனல் ஃபஸ்ட்டு எக்ஸைடல் ஸ்டேட்டுக்கும் என்ன செய்யுது, அந்த டிரான்சிஸ்டர் நடக்குது. இப்போ இந்த இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு பாருங்க டெல்டா ஜே -1ல் கீழே வந்து 1ல் இருந்து தென் என்னது 0 ஸ்டேட்டுக்கு போகுது. 1ல் இருந்து 0 ஸ்டேட்டுக்கு போகுது. தென் 2ல் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போகுது, 3ல் இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு போகுது, 4ல் இருந்து தேர்ட் ஸ்டேட்டுக்கு போகுது, 5ல் இருந்து ஃபோர்த் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ கீழே வந்து ஹையர் நம்பராக இருக்குது, மேலே வந்து லோயர் நம்பராக இருக்குது. எங்கே தென் லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு டெல்டா ஜே ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில். அடுத்து இங்கிட்டு பாருங்க, 0ல் இருந்து 1க்கு போகுது, 1ல் இருந்து 2க்கு போகுது, 2ல் இருந்து 3க்கு போகுது, 3ல் இருந்து 4க்கு போகுது, 4ல் இருந்து 5க்கு போகுது. அப்போ இந்த சைடு வந்து என்னது லோயர் நம்பராக இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது ஹையர் நம்பராக இருக்குது. இந்த லோயர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து பி பிரான்ச்சும், ஹையர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து ஆர் பிரான்ச்சு ஸ்பெக்ட்ரமும் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த ஒமேகா பார் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ஒமேகா பார் 0 வந்து என்னது அப்படின்னா பாண்டு சென்டர் ஆர் என்னது சென்டர் ஆஃப் ஆர்ஜின் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ஒமேகா பார் 0 அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா சென்டர் ஆஃப் ஆர்ஜின், ஸ்பெக்ட்ரம் கிடைக்கக்கூடிய
சென்டர் ஆஃப் ஆர்ஜின் அப்படிங்கிறத சொல்கிறோம். சென்டர் ஆஃப் ஆர்ஜின். அப்போ பி பிரான்ச் லைன் ஆர் பிரான்ச் லைன் கிடைக்குது. பி பிரான்ச் லைன் வந்து லோயர் ஃப்ரீக்வன்சி சைடில் கிடைக்குது. ஆர் பிரான்ச் லைன் வந்து எங்கே கிடைக்குது? ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடில் கிடைக்குது. இப்போ இதில் ஒமேகா ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பெக்ட்ரத்தோட ஆர்ஜின் சென்டர் ஆர் பேண்ட் சென்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒமேகா ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா ஜீரோ பார் அதோட வேல்யூ என்ன பார்த்தோம்னா ஒமேகா பார் இ 1 மைனஸ் 2xe அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் கிளாஸில் அன்ஹார்மோனிசிட்டியில் டெரைவ் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா தென் ஒமேகா பார் இ 1 மைனஸ் 2xe டு ஒமேகா பார் இ 1 மைனஸ் 3xe அப்படின்னு பார்த்துருப்போம். தென் இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெச்சிஎலுக்கு வந்து 2886 தென் 570 ரேஞ்சில் வரும். தென் அப்ராக்சிமேட்டாக நம்ம அங்கே என்ன பார்த்துருப்போம் 3000 சென்டிமீட்டர் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த ஈக்குவேஷன் இந்த ஒமேகா பார் ஜீரோ அப்படிங்கிறது எதோட ஈக்குவேஷன் சொல்லும்போது ஒமேகா பார் இ 1 மைனஸ் 2xe இது எங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம்னா அன்ஹார்மோனிசிட்டியாக டயட்டாமிக் மாலிக்யூல்ஸில் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒமேகா பார் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தோட ஆர்ஜின் சென்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் டெல்டா ஜே ப்ளஸ் 1 இருக்கும்போது என்னது ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு டெல்டா ஜே ப்ளஸ் 1 இருக்கும்போது இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா டெல்டா ஜே பிரேம் ஈக்குவல் டு டெல்டா ஜே இது டெல்டா ஜே ப்ளஸ் 1 இருக்கும்போது நம்ம எப்படி எழுதுறோம்னா அந்த டெல்டா ஜே ப்ளஸ் 1 வேல்யூ பார்க்கும்போது ஜே ஃப்ரேம் ஈக்குவல் டு ஜே டபுள் ஃப்ரேம் ப்ளஸ் 1 நம்ம பார்த்துருப்போம். ஜே ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போது ஹையர் ஸ்டேட்டு, ஜே டபுள் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போது லோயர் ஸ்டேட். இப்போ டெல்டா ஜேயோட வேல்யூ ப்ளஸ் 1 இருந்தால் நமக்கு எந்த வேல்யூ கிடைக்குது? ஜே ஃப்ரேம் ஈக்குவல் டு ஜே டபுள் ஃப்ரேம் ப்ளஸ் 1. இல்லைன்னா இதை எப்படி எழுதுறோம்னா ஆர் ஜே ஃப்ரேம் மைனஸ் ஜே டபுள் ஃப்ரேம் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அப்படிங்கிறது எழுதுறோம். எப்போ டெல்டா ஜேயோட வேல்யூ ப்ளஸ் 1 இருக்கும்போது. பட் டெல்டா ஜேயோட வேல்யூ ப்ளஸ் 1 இருக்கும்போது நம்ம ரொட்டேஷனல் வைப்ரேஷனுக்குரிய இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கும்போது டெல்டா இ ஜே கமா வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பார் ஜீரோ ப்ளஸ் 2b ஜே டபுள் பிரைம் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. எப்போ அப்படின்னா டெல்டா ஜேயோட வேல்யூ ப்ளஸ் 1 இருக்கும்போது. அதே மாதிரிங்க இங்கே எப்பயுமே என்ன கிடைக்கும் அப்படின்னா தென் டெல்டா ஜேயோட வேல்யூ வந்து என்னது ஜீரோவாக இருக்காது. ஏன் அப்படின்னா தென் ஒரு வைப்ரேஷன் பாமா இருந்தாலே மாலிகுள்ள தென் அடிஷ்னலாக தென் 1000 நம்பர் ஆஃப் ரொட்டேஷனல் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல டெல்டா ஜே வந்து நாட் ஈக்குவல் டுவாக இருக்காது. இதே வந்து டெல்டா பி வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒன்லி ஃபார் பியூர் ரொட்டேஷன் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்குறங்க டெல்டா ஜேயோட வேல்யூ மைனஸ் 1 இருக்கும்போது நம்ம எப்படி எழுதுறோம்னா ஜே டபுள் பிரைம் ஈக்குவல் டு ஜே சிங்கிள் பிரைம் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுறோம். இல்லைன்னா எப்படி எழுதுறோம்னா ஜே சிங்கிள் பிரைம் மைனஸ் ஜே டபுள் பிரைம் இதே மாதிரி தான் மைனஸ் 1 அப்படிங்கிறது எழுதுறோம். பட் டெல்டா ஜேயோட வேல்யூ மைனஸ் 1 இருந்தால் நம்ம எப்படி எழுதுறோம்னா ஜே டபுள் பிரைம் ஈக்குவல் டு ஜே சிங்கிள் பிரைம் ப்ளஸ் 1. இப்போ இந்த இடத்துல ஜேயோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இடத்துலையுமே 0, 1, 2 தென் எக்ஸெட்ரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ மைனஸ் 1 இருக்கும்போது டெல்டா ஜேயோட வேல்யூ லோயர் ஃப்ரீக்வன்சி சைடில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரொட்டேஷனல் வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்டா இ ஜே கமா வி ஈக்குவல் டு ஒமேகா பார் ஜீரோ மைனஸ் 2p இன்டி ஜே பிரேம் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ டெல்டா ஜேயோட வேல்யூ ப்ளஸ் 1னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒமேகா பார் ஜீரோ ப்ளஸ் 2p ஜே டபுள் பிரேம் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். டெல்டா ஜேயோட வேல்யூ மைனஸ் ஆகிருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒமேகா பார் ஜீரோ மைனஸ் 2b இன்ட்டு ஜே பிரைம் ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். தென் ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் அப்படின்னு இந்த ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் யூனிட்டில் நமக்கு சேஞ்ச் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன் எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெல்டா இ ஜே கமா வி ஈக்குவல் டு மியூ பார் ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஈக்குவல் டு ஒமேகா பார் ஜீரோ ப்ளஸ் 2bm அப்படிங்கிறது எழுதணும். ஃபைனலாக ஒமேகா பார் ஜீரோ ப்ளஸ் 2bm அப்படிங்கிறது. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். ஒமேகா பார் ஜீரோ ப்ளஸ் 2bm இந்த ஈக்குவேஷன்.
இதில் எம் அப்படின்னு சொல்லும்போது எதோட வேல்யூ அப்படின்னா அந்த ஜே டபுள் பிரைம் ப்ளஸ் ஒன்று, இந்த ஜே சிங்கிள் பிரைம் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதுறோம்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா எம்மோட வேல்யூ அப்படின்றத சொல்லியிருக்கோம். தென் எம்மோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் அந்த டிரான்சிஸ்டன்ட் ஸ்டேட் நடக்குது. தென் எம்மோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும்போது லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு, அதாவது இந்த டெல்டா ஜே -1 சைடில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, இந்த டிரான்சிஸ்டன்ட் ஸ்டேட்டு கிடைக்கும். அப்போ எம் அப்படின்னு சொல்லும்போது ஜே டபுள் பிரைம் ப்ளஸ் ஒன்று இல்லைன்னா ஜே சிங்கிள் பிரைம் ப்ளஸ் ஒன்று, இந்த விதத்தை நம்ம என்ன சொல்லுவோம், எம்முன்னு சொல்கிறோம். அப்போ எம்மு என்ன செய்யணும்னா எம் எப்பயுமே என்னது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்காது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அந்த இடத்துல சொல்கிறோம். தென் எம்மோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது +or-1, +or-2. இப்போ நம்ம இது பூராமே இந்த ரொட்டேஷனில் வந்து +1 இருந்தால் எப்படி இருக்கும், -1 இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே வந்து டெல்டா ஜேயோட வேல்யூ வந்து +2 இருக்கும்போது எப்படி இருக்கு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொன்னோம்ல இந்த ஈக்குவேஷனை ஆன் பண்ணுவோம். எது, இந்த சென்ட்ரிஃபுகல் டிஸ்டார்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த DHJ ஸ்கூப்பு, இந்த ஈக்குவேஷனை ஆன் பண்ணும்போது நமக்கு எப்படி ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்னா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் அரேஞ்ச்மெண்ட்டு கிடைக்கும். ஸ்பெக்ட்ரம் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது O பிரான்ச்சு, P பிரான்ச்சு, Q பிரான்ச்சு, R பிரான்ச்சு, S பிரான்ச்சு, இந்த மாதிரி என்ன செய்யணும்னா ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இப்போ OPQRS அப்படின்னு சொல்லும்போது -2, -1, 0, +1, +2 அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த ΔPQRS அப்படின்னு சொல்லும்போது -2, -1, 0, +1, +2 அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த டெல்டாவோட வேல்யூ ஜே என்னது ஈக்குவல் டு +2 இருக்கும்போது, +2 -2 இருக்கும்போது நம்ம என்ன செய்யும், இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். தென் எம்மோட வேல்யூ எப்பயுமே என்னது நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அப்போ தென் நம்ம ஃபைனலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாலிகுல்ஸோட டயட்டாமிக் வைப்ரேட்டிங் ரொட்டேட்டரில் தென் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். தென் அதோட லோயர் ஃப்ரீக்வன்சி சைடு, ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். லோயர் ஃப்ரீக்வன்சி சைடில் P பிரான்ச் லைன் கிடைக்கும், ஹையர் ஃப்ரீக்வன்சி சைடில் R பிரான்ச் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.